எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கிற பயிலப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியை RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து எய்துகிறது. ஒரு திசை நடக்கிறது, ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கிறது. குறிப்பாக தீய கிரகங்களான சூரியன், செவ்வாய், ராகு, கேது, தேய்பிறை, சந்திரன் இவர்கள் திசை நடத்தினால், ராகு மகா திசை நடத்தினால் குறிப்பாக மிகுந்த கவனமாக பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற பாடத்திட்டங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் இருக்கிறது. தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது. அவருக்கு ஒரு எளிமையான பலனை சொன்னோம். இவர் 11 பருவத்திலே இருக்கிறார். அதனால் 3 விஷயங்களில் கவனம் தேவை என்றோம். குறிப்பாகவே ராகுதேசம் நடந்தா நண்பர்களால் பழக்க வழக்கங்கள் தீயதாக மாறி சொல்லொணாத துயரங்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே ராகு திசை நடந்தால் உண்ணும் உணவில் கவனம், பழகுகிற நண்பர்களிடத்தில் கவனம், சோசியல் மீடியான்னு சொல்றாங்க இல்லைங்களா, சமூக வலைதளத்தில் கவனம், இன்ன பிற செய்கைகளில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக தன்னம்பிக்கையை தாழ்த்துகிற எந்த விஷயத்திலும் இவங்க ஈடுபடக்கூடாது. எதிர்பாலினர் இடத்தில் மிகுந்த கவனம் தேவை. இது இளைஞர்களாக இருந்தால். பெரியவர்களாக இருந்தால் ராகு தீய இடத்தில் இருந்தால் கொடுக்கல் வாங்கல், முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் தன்னுடைய மேலதிகாரி என்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராகு திசை எல்லோருக்கும் அப்படியா? இல்லை. ராகு கொட்டியும் கொடுக்கும், வாரியும் கெடுக்கும். எனவே ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, ஜோதிடம் அல்ல. எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம். RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், 3வது தூண் சுருதி, 4வது தூண் சுருதி விளக்கம். ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் நாங்கள் விதியும் சுருதிகளுடன் சேர்ந்து பயணிக்கிறோம். 2ஆம் ஆண்டு வகுப்பு இந்த ஆண்டு இறுதியிலே, டிசம்பர் மாத இறுதியிலே நடக்கப் போகிறது. விருப்பம் இருப்பவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள், 1, 5, 9 வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேர்வார்கள் என்று நான் நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பாடல்களுடனும் பல சுருதிகளுடனும் பல சுருதிகளுடனும். ஜாதகர் பிறந்த தேதி 19/9/2010 7:05 AM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். தற்பொழுது ஒரு காதல் தோல்வியால் தகாத முடிவு எடுத்தாரு. அதிலிருந்து தப்பிச்சிட்டாரு. கவலைப்பட வேண்டாம். மிதுனத்தில் கன்னியில் உள்ள கிரகங்களை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். லக்னம் கன்னி, சூரியன் சனி பகவான், செவ்வாய் சுக்கிரன் 2ல், ராகு பகவான் 4ல், சந்திரன் 5ல், மாந்தி கும்பத்தில், குரு பகவான் வக்ரமாகி மீனத்தில் இருக்காங்க, கேது பகவான் மிதுனத்தில். சந்திர தசை 6 வருஷம் 1 வருஷம் இருந்திருக்கு. இப்போ ராகு தசையில் ராகு புத்தி 26 ஜூலை வரைக்கும் 2026. நவாம்ச லக்னம் கடக லக்னம், புதன் குரு ராகு சிம்மத்தில், மாந்தி விருச்சகத்தில், செவ்வாய் பகவான் தனுசில், சூரியன் சுக்கிரன் மகரத்தில், கேது கும்பத்தில், சனி பகவான் மேசத்தில் இருப்பதே RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். சந்திரன் ரிஷபத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம RMS அஸ்ட்ரோ அகாடமியில் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? திசாநாதனை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இவர் பிறந்த திதி சுக்லபக்ஷ துவாதசி திதி, துலாம் ராசி, மகரம் ராசி திதி சூனிய ராசிகளாக வருகிறது.
துலாம் ராசிக்குரிய சுக்கிரன் கவனிக்கப்பட வேண்டும். மகர ராசிக்குரிய சனி பகவானையும் கவனிக்க வேண்டும். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் என்ன சொல்லியிருக்கோம், நாம முதல் எடுத்தோனையே திசாநாதனை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். அப்ப சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார், 7.5 சனி நடக்கிறது. முதல் கருத்து. சந்திரனுக்கு 12இல் ராகு இருக்கிறார், இரண்டாவது கருத்து. ராகு திசை நடத்துகிறார் லக்னத்துக்கு 4இல் இருந்து, சந்திரனுக்கு 12இல் இருந்து. ராகு தனித்து இருக்கிறார். ராகு நின்ற வீட்டதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகாதிபதி உபயலக்கணத்திற்கு உபயலக்கணத்தை பார்க்கிறார் வக்ரம் பெற்று. ராசிக்கு 3இல் மறைகிறார். அப்போ ராகு யாரு சாரம்? சுக்கிரன் சாரம். சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமாதிபதியுடன் சேருகிறார். இவ்வளவு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். எனவே ஒரு ஜாதகத்தை சொல்கிற பொழுது திசாநாதன், வீடு கொடுத்தவர், சாரநாதன், கோச்சார பலன், பார்வை பெற்ற பலன்கள், பாதகாதிபதி, மாரகாதிபதி, திதி சூனியம், அஸ்தங்கம், வக்ரம், நவாம்ச நிலை கவனிக்கப்பட வேண்டும். இப்போ இவருக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் ராகு நின்ற வீட்டிற்கு 10இல் இருக்கிறார்கள். அப்ப சனி பகவான் ஆயுள்காரகன், அவர் 10இல் இருக்கிறார், நவாம்சத்தில் நீச்சம் அடைகிறார். ராகு நின்ற வீட்டிற்கு 9ஆம் அதிபதி சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து 10இல் இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து நவாம்சத்தில் மகரத்தில் இருக்காங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கிற பொழுது லக்னாதிபதி 12இல் மறைகிறார். அஷ்டமாதிபதி செவ்வாய் ராகுவின் சாரம் பெற்று சுக்கிரனுடன் சேருகிறார். அஷ்டமாதிபதிக்கு 12இல் சனி பகவான் இருக்கிறார். சனி அம்சத்தில் நீசம். ராகுக்கு 4 கேந்திரங்களில் குரு பகவான் வக்ரம், கேது பகவான் மீனத்தில் இருக்காங்க. கன்னியில சூரிய பகவானும் சனி பகவானும். அப்போ ஒரு ஜாதகத்துல பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள்காரகன் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் குற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப லக்னத்தை பாதகாதிபதி பார்க்கிறாங்க, லக்னாதிபதியை எந்த சுபக்கோளும் பார்க்கவில்லை. எனவே இவர் தீய முடிவுகள், தவறான முடிவுகள் தன்னுடைய வயதுக்கேற்ற பழக்க வழக்கங்களினால் ஏற்படுத்தி கொண்டு தவறான முடிவுக்கு செல்வார் என்பதை சொன்னோம். சென்றார், மருத்துவமனை போனார், மீண்டார். திரும்பவும் அந்த குற்றம் ராகுதச ராகுபதி முடிவதற்குள் திரும்பவும் நடக்கும். மிகுந்த கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சில கோயில்கள் சொன்னாலும் கூட 1-5-9 வலுப்பெறல, குரு வக்ரம் பெற்றிருக்கிறாரு, அசுமாதிபதி பலம் பெற்று விட்டால் அவர்களுடைய ஜாதகம் பரிகாரத்துக்கு உட்படாதது என்பது அனுபவ கருத்து என்பது பெரியோர்கள் வாக்கு. அப்போ ராகு திசை நடந்தால் அந்த ராகு பகவான் நின்ற வீட்டிற்கு 10இல் உள்ளவர் சூரிய பகவானோ சனி பகவானோ இருந்த அம்சத்தில் பலவீனமானால் அது அந்த ஜாதகருக்கு ஒரு குற்றத்தை ஏற்படுத்தும். மாரகம் அல்லது மாரகத்திற்கு சமமான சம்பவத்தை ஏற்படுத்தும். அது நடந்தது. ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில ராகு திசை நடந்தால் முன் பின் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை சொல்லி இருக்கிறோம். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, திசாநாதனை ஒட்டி பலன் சொல்லணும். குறிப்பாக ராகு திசை நடந்தால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், ஆயுளை கொஞ்சம் கவனித்து சொல்ல வேண்டும். அப்ப இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஜாதக அலங்காரம் 729வது பாடல். வாருரை தனத்தாய் சனிமதி இருவர் மருவி அட்டமணத்தில் இருக்க, காரி சந்திரன் 8 அதிபனை கூட கண்டிட கிணற்றில் வீழ்வான். இவர் கிணற்றில் வீழ்ல. கூறிய செவ்வாய் சனி சசி மூவர் கூடி முன்போலவே இருக்கில், பாரினில் தன் கையால் உயிர் மாய்ப்பன் பலர்களும் பழித்திடும்படியே. அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய், சனி பகவான், சந்திரன் சம்பந்தப்பட்டால் அவர்கள் திடீர் முடிவெடுத்து உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். அது முடிவல்ல. அப்ப தன்னம்பிக்கையை இவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எதா இருந்தாலும் உரியவர்களிடத்துல, தாய் தந்தையர்களிடத்துல, நண்பர்களிடத்துல சொல்லி ஆறுதல் தேட வேணும். தற்கொலை தான் முடிவு கிடையாது. ராகு திசை நடந்தால் திடீர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்ப இவங்க சந்திரன் எப்படி சம்பந்தப்படுறாரு? செவ்வாய்
அஷ்டமாதிபதியாக வந்து 4ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். அப்ப இங்க சனி எப்படி சம்பந்தப்படுறாரு? கோச்சார ரீதியாக சம்பந்தப்படுகிறார். எனவே இவர் ராகு திசை ராகு புத்தி முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்கள், பதின்ம பருவத்துக்குரிய செயல்பாடுகள்ல கவனமா இருக்கணும். ராகு திசை ராகு புத்தி முடியும் வரைக்கும் கவனமாக இருக்கணும். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் திசாநாதன், புத்திநாதன், கோச்சாரம், சாரம் தந்தவர், வீடு கொடுத்தவர், திதிசூனியம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, லக்ன ஆதிபத்தியம், ராசி ஆதிபத்தியம், நவாம்சம், அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டால் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் என்று தீர்க்கமாக ஒவ்வொன்றாக மனதில் பதிய வைத்து பலன் சொன்னால் வாடிக்கையாளருடைய இதயத்தில் இடம்பெற முடியும். அதை RMS அஸ்ட்ரோ அகாடமி விதிகளுடன் வழியே சுருதிகளின் மூலமாக பாடத்திட்டமாக வைத்திருக்கிறது. ஓராண்டு பாடத்திட்டம். ஏற்கனவே பயின்றவர்கள் மேலும் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு பயிலலாம். அல்லது புதிதாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமாக பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டு கால படிப்பு. கட்டணம் இன்னபிற விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆண்டு இறுதியிலே 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கதவு திறக்கிறது. வாருங்கள், வெல்லலாம். இதுல மிக முக்கியமான குறிப்பு, நாங்கள் பல்வேறு இடங்களில் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கிறோம். பயின்று முடித்துவிட்டோம். பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லபடியாக சொல்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் பாதையிலேயே பயணிக்கலாம். எங்கள் பாதை பலர் நடக்காத பாதை, பாரம்பரிய பாதை, விதிகளுடன் கூடிய பாதை, சுருதிகளுடன் கூடிய பாதை, ஆதார சுருதிகளும் உதாரணம் ஜாதகங்களுடன் கொண்ட பாதை. எனவே அவரவர்கள் பாதை அவர்களுக்கு. உங்கள் இதய தராசில் நிறுத்தி பாருங்கள். எது சரி என்று படுகிறதோ ஏற்றுக்கொள்ளுங்கள், செல்லுங்கள், வெல்லுங்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். குறிப்பாக ராகு திசை நடந்தால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், சொல், செயல் என்று கவனமாக இருப்பதற்கு ஆராய வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.